ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்காக என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஜாம்பி வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை நடக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஜாம்பினா என்னன்னே தெரியாது. இந்த கதை எங்கே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கா மெக்சிகோ பார்டரில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மெக்சிகோவை சேர்ந்த பல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம மெக்சிகோலேருந்து அமெரிக்கா பக்கம் போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடும், எப்படியாச்சும் நம்ம அந்த பக்கம் போயிட மாட்டோமான்னு சொல்லி லீகலாக சில பேர், இல்லீகலாக நிறைய பேர் அங்கே போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இங்கேயும் ஒரு 4 பேர் அமெரிக்கா பார்டருக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் ஒரு டொப்பிக்காரன் தான், நான் உங்களை அமெரிக்காக்குள்ளே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான். ஆனால் அந்த பக்கி பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட பணம் நகையெல்லாம் புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அங்கிருந்த ஒரு மலை மேல யாரோ நிக்கிறத பாக்குறான். ஒருவேளை இது ரோந்து போலீஸா இருக்குமோ அப்படின்னு அவன் நினைக்கிறக்குள்ள அந்த உருவம் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து டொப்பிக்காரன் தங்கிட்ட இருக்க கன்னை எடுத்து அந்த போலீஸ்காரனை சொல்றான். ஆனா அந்த போலீஸ்காரனுக்கு எதுவுமே ஆகல. அவன் அப்படியே ஓடி வந்து நம்ம டொப்பிக்காரன் மேல ஜம்ப் பண்ணி அவனை கடிச்சு குதறிடுறான். அப்பதான் இந்த போலீஸ்காரோட மூஞ்சி நம்ம காமிக்கிறாங்க. எவ்வளவு ரண கொடூரமா இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்க விரும்புறேன். மெக்சிகோ அப்படிங்கிறது ஒரு நாடு, நியூ மெக்சிகோ அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்க ஒரு மாநிலத்தோட பேரு. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அப்படியே கட் பண்ணோம்னா 2 நாளுக்கு முன்னாடி நியூ மெக்சிகோல இருக்க ஒரு லேப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான்ல, இவனை நம்ம டாக்டர்னு கூப்பிட்டுக்கலாம். இவன் இந்த லேப்ல என்ன ஒர்க் பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கா ராணுவத்துக்காக ஒரு சூப்பர் சோல்ஜரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா டைரக்டா மனுஷங்களுக்கு அதை கொடுத்து டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால சின்ன சின்ன பண்ணிகளை கூட்டு வந்து அதுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை மனுஷங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத இவனோட ஐடியா. அந்த இடத்துக்கு மொட்டையா ஒருத்தன் வரான்ல, இவனை நம்ம ஜெனரல்னு கூப்பிட்டுக்கலாம். ஜெனரல் என்ன சொல்றான்னா, இந்த ஆராய்ச்சிக்காக கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி எந்த லெவல்ல இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த ஆராய்ச்சி கண்டினியூ ஆகிறதும் ஆகாததும் உன் கையில தான் இருக்கு. நீ கொடுக்குற ரிசல்ட்டை வச்சுதான் அவங்க ஃபண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணி மெக்சிகோல இருக்க ஒரு ஜெயில காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தனை 2 போலீஸ்காரங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஜெயிலுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே அவனை பார்த்துட்டு பாஸ் பாஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சோ நாமளும் இவனை பாஸ்னே கூப்பிடலாம். இவன் என்ன தப்பு பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு போதை பொருள் கடத்துவாங்கல்ல, அந்த கூட்டத்தோட தலைவரே இவன் தான். இவனை எப்படியோ ஒரு வழியா அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயில போட்டாங்க. 2 போலீஸ்காரங்க இவனை கூட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, எங்க கூட்டு போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கைதிகளா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கும்ல, அங்க கூட்டு போறாங்க. அங்க போன உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் நம்ம ஆளை பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு மூலமாவே இவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் போல. அதே சமயத்துல அந்த இடத்துல புதுசா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. சோ இவன் தான் இந்த ஜெயிலோட வார்டன். வார்டன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு தான் உங்களை இந்த மெக்சிகன் ஜெயில இருந்து அமெரிக்கன் ஜெயிலுக்கு மாத்த போறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்க எல்லாரும் உங்களை இங்க மிஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொல்ல, நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த ஒரு டெஸ்க் மேல ஏறி வீர வசனம் பேச ஆரம்பிக்கிறான். நாமெல்லாம் மெக்சிகன்ஸ், நாம இந்த நாட்டிலேயே தான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு நம்ம எந்த நாட்டுக்கும் வேலை தேடியோ எதுக்குமே போக கூடாது, நம்ம நாட்டிலேயே வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த இடத்துல புதுசா ஒரு போலீஸ்கார இருக்கிறத பார்த்துட்டு அது யாருன்னு சொல்லி வார்டன்ட்ட விசாரிக்கிறான். வார்டனும் அவன் இன்னைக்கு தான் இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். நம்மளால அவனை பார்த்துட்டு சரி அவன்கிட்ட போய் பேசுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச போறான். அவன்கிட்ட பேசுறப்பதான் நம்ம ஆளுக்கு தெரியுது இவன் இதுக்கு முன்னாடி கடற்படையில வேலை பார்த்த ஒரு ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லி. இதே சமயத்துல கட் பண்ணி அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பாத்ரூமை காமிக்கிறாங்க. இங்க ஒண்ணுக்கு போயிட்டு இருக்காங்க. இவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்கு நம்ம பாஸை கூப்பிட்டு போறதுக்காக ஒரு டீம் வந்திருக்கும்ல, அந்த டீமோட லீடர். பக்கத்துலயே இன்னொருத்தி இருக்கால, அவளும் இந்த டீமை சேர்ந்தவ தான். பத்தாவதுக்கு நம்ம லீடரோட லவ்வர். அப்படியே கட் பண்ணி ஜெயிலுக்கு வெளியே பார்த்தோம்னா அங்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நம்ம பாஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல, அந்த ப்ராசஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரிப்போர்ட்டர் வரால, இவ பேர் லூசி. இவங்க ஒரு பெரிய ஹோட்டல் ரன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள நிறைய போதைப் பொருள் வச்சிருக்கப்போ நம்ம மெக்சிகன் போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு இன்னைக்கு 40வது பிறந்தநாள் அன்னைக்கு இவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்த போறாங்க. இவரோட மனைவி ஒரு அரிய வகை நோயினால இறந்துட்டாங்க. இவருக்கு ஒரு பையன் இருக்கு. அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி யாருக்குமே தெரியலன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. அதை ரிப்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி, நான் எப்படியாச்சும் பாஸ் ஒரு இன்டர்வியூ எடுத்தே ஆகணும், எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. ஆனா அதை கேட்ட யாருனாலையும் அவளுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியல. இதே சமயத்தில் அமெரிக்காவை சேர்ந்த 2 போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பாஸை மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு கூட்டு வராங்கல்ல, அவங்களை பிக்கப் பண்றதுக்காக பார்டரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம்னா இந்த லேபுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம டாக்டர் அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கண்டுபிடிச்ச சொல்யூஷனை நம்ம சோல்ஜருக்கு கொடுத்தோம்னா அவங்க மைண்ட்ல இருக்க வலி அப்படிங்கிற உணர்வை இது சாகடிச்சிரும், இதனால அவங்கள யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த அதிகாரியோ சரி ஓகே நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டரோ தங்கிட்ட இருந்த ஒரு பன்னிக்குட்டியை எடுத்து அந்த பன்னிக்குட்டிக்கு இவர் கண்டுபிடிச்ச மருந்தை போடுறாரு. அந்த மருந்தை போட்டுட்டு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்ச உடனே அதனால நிக்க முடியாம அப்படி இப்படின்னு ஆடி ஒரு கட்டத்துல அது வாந்தி எடுத்துட்டு இறந்து போயிருது. இதை
இதை பார்த்த அதிகாரியை சரி ஓகே நான் இந்த ரிப்போர்ட்டை நான் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுறேன், இனிமேலும் இந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதை கேட்டு காண்டான ஜெனரலும் நம்ம டாக்டர்கிட்ட வந்து இனிமேலும் உன்னால இந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, இங்கிருந்து போற ரிப்போர்ட் கண்டிப்பா ஆராய்ச்சிக்கு எதிராக தான் இருக்கும், அதனால அவங்க ஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம டாக்டரும் இல்ல அந்த பன்னிக்கு ஏதோ இஷ்யூ இருந்துச்சு, அதனால தான் அது வந்து உயிர் பிழைக்கல, இருங்க நான் உங்களுக்கு வேற ஒரு பன்னியை வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு பன்னியை எடுத்து அதே ஊசியை போட்டு காமிக்கிறான். அப்படி போட்ட உடனே அந்த பன்னியும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிருது. இதை பார்த்த ஜெனரல் போதும் நிப்பாட்டி, இதுக்கு மேல நீ எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ண தேவையில்லை, ஃபர்ஸ்ட் இந்த செத்து போன பன்னி எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்து, ஒரே நாத்தம் முடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜெனரல் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இதனால காண்டான டாக்டர் என்ன பண்றான்னா அவன் யூஸுக்காக வச்சிருந்த போதைப் பொருளை எடுத்து லைட்டா அந்த மருந்துல கலந்து விட்டுறான். அதே சமயம் அந்த ரிப்போர்ட்டர் பார்க்க போனோம்னா தான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்த மக்கள் மாதிரியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுறான். இதை பார்த்த கேமராமேனோ எதுக்காக நீ இப்படி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் அந்த ஜெயிலுக்குள்ள எப்படியாச்சும் போய் அந்த பாஸை நான் இன்டர்வியூ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கேமராமேனோ அது எப்படி உன்னால முடியும், ஜெயிலுக்குள்ள உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்காக தான் நான் ஒரு வழி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க நேரா ஒரு ஃபேன்சி கடைக்கு போய் ஒரு பொம்மை துப்பாக்கியை வாங்கி யாருக்குமே தெரியாம அவ பேக்ல வச்சுட்டு அப்படியே அந்த ஜெயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜெயில இருந்த கைதிகள் எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு விசிட்டர்ஸ் லைன் நின்று இருக்கு. அங்க போய் இவளும் நின்னுக்கிறா. அப்படியே மெதுவா அந்த லைன் பக்கத்துல போறப்போ தனக்கு முன்னாடி இருந்தவனோட பேக்ல அந்த பொம்மை துப்பாக்கியை போட்டுட்டு அவ அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா, ஐயோ இவன் துப்பாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. பார்த்த போலீஸ்காரங்களோ எல்லாரும் ஓடி வந்து அவனை மடக்கி பிடிக்கிறாங்க. இதே சமயத்துல ரிப்போர்ட்டர் என்ன பண்றான்னா தன்னோட கேமராவை வெளியே வச்சுட்டு டக்குன்னு அந்த டிடெக்டர் வழியா உள்ள ஓடி வந்துட்டு அந்த கேமராவையும் விசிட்டர்ஸ் பாஸ் ஒன்னை எடுத்துட்டு ஜெயிலுக்குள்ள ஓடி போயிடுறா. அதே சமயத்தில் அங்கிருந்த வார்டன் என்ன பண்றான்னா சிசிடிவி ரூமுக்குள்ள போய் அங்கிருந்த போலீஸ்காரனை நீ பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் இருக்க ரூமோட கேமராவை அவன் ஆஃப் பண்ணிடுறான். இதை கவனிச்ச பாஸோ ஓகே இங்க என்னமோ தப்பா நடக்க போகுது, நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு சொல்லி போட்டு மறைச்சு வச்சிருந்த போனை எடுத்து தன்னோட கூட்டாளிக்கு போன் பண்றான். அவங்க கிட்ட இதுதான் டைம், நான் இங்கிருந்து தப்பிக்க போறேன், எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்களோ பாஸ் எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்த உடனே நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பான், அவன் உங்களை பிக்கப் பண்ணி நாங்க இருக்க இடத்துக்கு உங்களை கூட்டு வந்துருவான்னு சொல்லி சொல்ல இதே இடத்துல கட் பண்ணிட்டு நம்ம லேப் பக்கமா போனோம்னா ஜெண்டர் அந்த செத்து போன பன்னிகள்லாம் தூக்கி போட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பன்னியை தூக்கி போறதுக்காக ஒரு சோல்ஜர் அந்த பன்னிகள் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு மெக்சிகோ பார்டர் பக்கமா வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இப்ப கேரளா கவர்மெண்ட்டும் தங்களோட மெடிக்கல் கழிவெல்லாம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கொட்டுறாங்கிற மாதிரி நிறைய நியூஸ் நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் பேசி அந்த கழிவை தமிழ்நாட்டுக்குள்ள கொட்ட விடாம அதை வேற மாதிரி முறையில் அகற்றிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அதனால எந்த நோயும் நமக்கு வந்துடக்கூடாதுல்ல. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். பைக்குள்ள இருந்த ஒவ்வொரு பன்னியா எடுத்து சோல்ஜர் வச்சிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பன்னி உசுரோடு இருக்கு. அதை பார்த்த சோல்ஜருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி நீ ஒரு போராளி, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உயிர் பொழைச்சிட்ட, நீ திரும்ப லேபுக்கு வந்தீங்கன்னா உன்னை சித்திரவதைப்படுத்துவாங்க, நீ எப்படியாச்சும் இருந்து தப்பிச்சு போயிடுன்னு அந்த பன்னியை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பன்னியோட நடவடிக்கையே லைட்டா மாற ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டரை காமிச்சோம்னா ரிப்போர்ட்டர் அந்த விசிட்டர் பாஸை வாங்கிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருந்தாங்களே, அந்த ஜெயிலுக்குள்ள விசிட்டர்ஸ் எல்லாரும் ஒரு பக்கமா போக இவன் நம்ம பாஸ் இருக்க செல்லை பார்த்துட்டு அந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறான். அப்படி போறவ தான் கேமராவை ஆன் பண்ணி நாம இப்ப மெக்சிகோல இருக்க ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கோம், இந்த ஜெயில தான் போதைப்பொருள் உலகின் தலைவர் இருக்காரு, சோ அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா நகர ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம கமாண்டோ ஃபோர்ஸை காமிச்சோம்னா நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்கு நாடு கடத்த போறோம். இது வந்து மிகப்பெரிய மிஷன். இந்த மிஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம நாட்டுக்கு பெருமை. நாம இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்ல இருக்கிறப்போ நமக்கு நிறைய பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனையில எப்படியாச்சும் நம்ம தாண்டி அந்த குற்றவாளியை நம்ம அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாம் பாஸ் இருக்க சிறையை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல புதுசா ஒரு போலீஸ்காரர் இந்த ஜெயிலுக்கு வந்திருப்பார்ல, முன்னாள் கடற்படை வீரர், அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல நீங்க இப்ப போலான்னு சொல்லி வர தங்கிட்ட இருக்க கை துப்பாக்கியை எடுத்துட்டு பாஸ் இருக்க ரூம் பக்கமா போக ஆரம்பிக்கிறான். அப்படி போனவன் பாஸோட செல்லோட கதவை திறந்து அங்க படுத்துட்டு இருக்க பாஸ் டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுறான். ஆக்சுவலா அங்க பாஸ் இல்ல, பாஸ் வந்துட்டு யாரோ படுத்துட்டு இருக்கும்போது ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த பாஸ் உள்ள வந்து அவனை பிடிச்சி அடிச்சு பொழந்து கட்டிட்டு அவனோட கண்ணை பிடிங்கி அவனையே சுட்டு கொண்டுட்டு ஒரு வாஷ் பேசன் இருக்கும், அந்த வாஷ் பேசனை நவுத்தி பார்த்தோம்னா அங்க தண்ணி போற ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டையவே வந்து இவங்க பெருசா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஓட்டை வழியா இவன் கீழே இறங்கி ஒரு குகை மாதிரி இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அங்க ஆல்ரெடி இவனோட ஆள் ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். பாஸை பார்த்து அவனோ கட்டி பிடிச்சிட்டு பாஸ் இந்தாங்க உங்களோட பழைய பொருட்கள்லாம் சொல்லி அவனோட திங்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். வாங்கி போட்டுட்டு சரி நம்ம இங்கிருந்து போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்றான். குகைக்குள்ள எப்படா பைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குகையவே அவங்க பைக் ஓட்டுற அளவுக்கு பெருசா கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படியே பாஸ் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பாஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக வந்து அந்த கமாண்டோ ஃபோர்ஸ் பாஸோட செல்லுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தோம்னா ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்துட்டு என்னடா எதுன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு பெட்ஷீட் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா புதுசா வேலைக்கு வந்த போலீஸ்காரன் செத்து கிடக்கிறான். இதை பார்த்து அந்த கமாண்டோ ஃபோர்ஸ் ஜெயில இருக்க ஒரு அலாரம் பட்டன் ஆன் பண்ண அப்படியே நம்ம ரிப்போர்ட்டர் பக்கமா போனோம்னா ரிப்போர்ட்டர் அங்க நடந்த விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்துட்டு மெக்சிகோவோட மிகப்பெரிய குற்றவாளி இந்த ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி மெக்சிகன் பார்டர் பக்கமா போனோம்னா அந்த லேப்ல இருந்து வந்த பன்னிகள்லாம் அங்க குப்பையில போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஓநாய் தனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கு. அப்போ அந்த ஓநாய் கண்ணில் ஒரு பன்னிக்குட்டி படுது. ஓகே நமக்கு சாப்பிடறதுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓநாய்
ஓனாய் போய் அந்த பன்னிக்குட்டியை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பன்னிக்குட்டி டக்குனு கண்ணை முளைக்குது. கண்ணை பாத்தீங்களா, பாக்கறதுக்கு நார்மல் கண்ணு மாதிரி இல்லாம ஒரு வெறித்தனமா இருக்குது. ஓனாய் திரும்பி பார்க்க அங்க இருந்த பன்னிக்குட்டிகள்லாம் வெறித்தனமா ஓடி வந்து ஓனாய் மேல ஜம்ப் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிக்கிறாங்க.